இந்த பாப்பா அம்மா அவங்க இருக்காங்க, வச்சுக்கிறதுக்கு இடம் ஒன்றும் இல்லை. வயசுக்கு வர்ற பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை. 1 வருஷம் ஆச்சு. நாங்கள் இந்த கூடாரத்துல தான் இன்னும் இருக்கிறோம். எங்களை யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. இன்னும் வீடும் கட்டி கொடுக்கல. கடந்த வருடம் இதுபோன்றதொரு நாளில் பாரிய அழிவை சந்தித்த கேகாலை தெஹியோவிட்ட டெனிஸ்வர்த தோட்ட மக்களின் அழுகுரலே அது. மண்சரிவு ஏற்பட்டு 1 வருடம் பூர்த்தியாகிய போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை இன்றும் தற்காலிக கூடாரங்களுக்குள் முடங்கியிருக்கிறது. மலையும் எழிலும் சார்ந்த டெனிஸ்வர்த தோட்டத்தை ஓலமும் அவலமும் நிறைந்ததாய் அன்று மாற்றியமைத்தது அந்த நொடி பொழுது. காலம் காலமாய் சுமந்த மண் கொடுங்காலனாய் மாறி வலி சுமக்க வைத்த கொடூரம் அரங்கேறி இற்றைக்கு 1 வருடமாகிறது. நிசப்த பொழுதொன்றில் 3 உயிர்களை காவு கொண்டு பலரை நிற்கதியாக்கிய நிலைமே இது. பஞ்சம் பிழைப்பதற்காய் தாய் தேசம் விட்டு வெளியேறிய பாரத குடிகள் மண் சரிவினால் குடியிருப்பு தொடர்களை விட்டு வெளியேறுவதற்கும் நிர்பந்திக்கப்பட்டனர். சுமார் 40 வீடுகளை கொண்ட 4 குடியிருப்பு தொடர்கள் மனித நடமாட்டமற்று வெறிச்சோடி காணப்படுகின்றன. 48 குடும்பங்களைச் சேர்ந்த 270 பேரில் ஒரு பகுதியினர் பாதுகாப்பற்ற தொழிற்சாலையில் தங்கியுள்ளனர். வந்து அரசியல்வாதிகளும் அந்த நேரத்துக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போனாங்க. அவ்வளவே தான். அதுக்கு பிற்பாடு இன்னமும் வரல. கூடாரம் எல்லாம் கிழிஞ்சு இருக்க இடம் இல்லாம வீட்டுக்கு தண்ணி வருது. வசதி இல்லாம தான் இருக்கோம். நாங்க தண்ணி வசதி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இன்னமும் கொடுத்த கூடாரமும் கிழிஞ்சு தொங்குது. அதுல இருக்க இயலாது. இப்ப கிட்டத்துல மையம் நடந்துச்சு. அதை கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இன்னொரு வீட்டுல தான் கொண்டாந்து வச்சோம். நாங்க இடிமின்னல் வந்து அதுல இருக்கவே இயலாது. எங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்க சரியான பயங்கரமா இருக்குது. மேலும் சிலர் மண்சரிவின் பின்னர் வழங்கப்பட்ட தற்காலிக கூடாரங்களில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். நாங்கள் இந்த கூடாரத்துல தான் இன்னும் இருக்கிறோம். எங்களை யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. இன்னும் வீடும் கட்டி கொடுக்கல. அப்பா சுகம் இல்லாம இருந்து இதே வச்சுக்கிறோம். கடைசியில் அவர் இறந்துட்டாரு. அவரை வைக்க மையம் வைக்க கூட இடம் இல்லாம இன்னொரு வீட்டுல கொண்டு போயிட்டு தான் வச்சிருக்கோம். டெனிஸ்வர்த தமிழ் வித்தியாலயத்தின் சூழல் மாணவர்களுக்கு உள ஆற்றுப்படுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இல்லை என்பதும் பெருங்கூரையாகும். சரியான வரவு குறைவா காணப்படுது. இந்த மேல உள்ள மலைகள் எல்லாம் வெடிப்புகள் இருக்கிறதுனால மண் சரிவு திரும்ப வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தால இந்த பெற்றோர் வந்து பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாள்தோறும் அல்லலோறும் நாளைய தலைவர்கள் பிரகாசமான விடியலை எதிர்பார்த்து இன்றைய பொழுதை கழிக்கின்றனர். என்றும் மாறாத மாற்றம். இவர்கள் வாழ்வியலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் விரைவில் கனியுமா?